ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் ஓம் நாராயணோ பரோ வ்யக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்து மே லோகாஹ சப்தத்வீபாச்ச மேதினி. 242 20வது ஸ்லோகத்தினுடைய கடைசி பாஷ்யம், லாஸ்ட் பேராகிராஃப். ததோ நிர்கம அசம்பவாத் லோகசங்கரஹ சிகீர்ஷயா சிஷ்ட விகர்ஹணா பரிஜிகீர்ஷயா பூர்வவத் கர்மணி அபிப்ரவృத்தஹ அபி நிஷ்க்ரியாத்மதர்ஷன சம்பன்னவாத் ந ஏவ கிஞ்சித் கரோதி சக. ஸோ இதில் என்ன சொல்கிறாரு? பூர்வவத்துன்னா இதுக்கு முன்னாடி சந்நியாசி ஞானியை பற்றி சொன்னேன். இப்போ சொல்கிறது கிரகஸ்த ஞானியை பற்றி சொல்கிறேன். ஓகே, ஆனால் 2 பேருக்கும் ரூல் என்னென்னா, சிரவண மனனம் முடித்து, அந்த சிரவண மனனம் முடித்தவனே ஞானி. இதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றும் பெட்டர், இதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றும் செய்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஓகே, மூணு விஷயந்தான் இருக்குது வேதாந்தத்தில். 3 விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, ஒன்று அவனுக்கு தோஷம் இருக்குது, இன்னொன்று குழப்பம் இருக்குது, இன்னொன்று பழக்கம் இருக்குது. தோஷம்ன்றது அதிகாரித்துவம், யோக்கியதா. அண்டு குழப்பம்ன்றது மிஸ்கன்செப்ஷன். இந்த மிஸ்கன்செப்ஷனை தர்மசாஸ்திரத்தில் நிறைய வலியுறுத்தி ப்ராக்டிஸ் பண்ணி வைப்போம். ராகு காலத்தில் பண்ணாத, யமகண்டத்தில் பண்ணாத,
இது ஒரு சிம்பிள். இதுலேருந்து நம்ம நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்போம். நம்ம அந்த ரிச்சுவல்ஸு, டே டு டே லைஃபு, டெத்தான பிறகு என்ன செய்யணும், பர்த்தான பிறகு என்ன செய்யணும், ருதுவான பிறகு என்ன செய்யணும், அப்புறம் இந்த ஜாதி சம்பிரதாயம் என்ன செய்யணும், அந்த ஜாதி சம்பிரதாயம் என்ன செய்யணும், இந்த மாதிரி லேடிஸ் என்ன செய்யணும், ஜென்ஸ் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் விஷயம் வந்து சொல்கிறோம். அது எல்லாமே ஆத்மாவுக்கு இர்ரெலவெண்ட். அந்த அகங்கார படுவா அவனை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இவ்வளோ ஏற்பாடு. இவ்வளோ எம்பசைஸ் பண்ணி 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 வராது அவனுக்கு. அவன் சும்மா தற்குறியாக தான் சுற்றின்னு இருப்பான். ஆனால் அவனை வந்து நிறைய சம்ஸ்காரம் கொடுப்பான். இப்படி பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. புரியுறதா? நேற்று ஒருத்தர் கேள்வி கேட்டான், சம்ஸ்காரத்தினால இது வருதான் இல்லை அவனுடைய சுபாவத்தினால சம்ஸ்காரம் வருதா அப்படின்னு. ரெண்டுத்தினால தான். ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லலை. இப்போ மீன்காரி அண்ட் மல்லிகை பூக்காரி ரெண்டு பேருக்குமே சம்ஸ்காரம் இருக்குது. என்ன சம்ஸ்காரம் இருக்குது? ஒருத்திக்கு வந்து மீன் வாசனையோடு இருந்தால் தான் தூக்கம் வரும். இன்னொருத்திக்கு வந்து பூ வாசனை இருந்தால் தான் தூக்கம் வரும். ரெண்டு பேருக்கு மாற்றி இருந்தால் தூக்கம் வராது. புரியுதா? அப்போ அவங்கவுங்க இங்கே பிச்சுக்கிட்டு போகிறாங்க இல்லையா கிளாஸிலேருந்து. அவங்க வந்து ஒருத்தி வந்து மீன்காரியாரோ ஒருத்தி வந்து பூக்காரியாக இருப்பாள். அது அவங்கவுங்களுடைய இது இருக்கும். சிலதுக்கு தெரியும், அங்கே போனால் இந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்காது, இந்த மாதிரி ஒரு காற்று இருக்காது, இந்த மாதிரி ஒரு சாப்பாடு இருக்காது. இன்றைக்கி என்ன சாப்பிட்டோம்? வடகரி. இந்த பக்கத்தில் ஒரு சட்னி போட்டான், பிரமாதமாக ஒரு சட்னி போட்டான். புரியுதா? அப்படி தான் சட்னி பண்ணணும். புரியுதா? மிளகாலாம் கரெக்டாக பட்டு எல்லாம் போட்டு எல்லாம். வடகரி வேறு. புரியுதா? இந்த மாதிரி நீ வீட்டில் போனால் சாப்பிட போகிற சொல்லு. நல்லா வக்கனையா வயனமாக ஃபேன் போட்டு இப்போ படி வேறு ஏறாமல் அப்படியே இப்படி மயில் வாங்கின மாதிரி இப்படி வந்து இவ்வளவு இருக்க. திருப்பி அந்த டஞ்சனில் போய் அந்த இதில் போய் அவன் கேட்குறான் இவன் கேட்குறான்னு. சில பேர் பூக்காரி, சில பேர் மீன்காரி. ரெண்டும் ஒன்று தான். மம்தா மீனை பிடிச்சிட்டு மோடி வந்தால் மீன் சாப்பிட விட மாட்டார், அவனுக்கு ஓட்டு போடாதீங்க. உடனே சர்மான்னு ஒருத்தர், அவர் வந்து சர்மா வந்து மீன் தூக்கிட்டு மோடிஜி வந்தார்னா உங்களுக்கு பெங்கால்லேயே மீன் ஏற்பாடு பண்ணுவார், தமிழ்நாட்டிலையும் குஜராத்லேயும் கொடுக்க மாட்டார். இல்லை அப்படியே சுவாமி விவேகானந்தர் வந்தார் கேரளத்தில் வந்து ஒரு பிராமின் வீட்டில் தங்கியிருந்தார். தங்கியிருக்கும்போது மீன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். கேரளத்தில் ஷாக் ஆகிட்டா அந்த மாமி. சாது சன்னியாசி மீன் சாப்பிடலாமா, கேட்கலாமா அப்படின்னு. அதுவும் எங்கள் வீட்டில் நம்பூதிரி வீடு வேறு இருக்கிறதுலையே பிராமினே வசதியே. அதில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற பிராமின்லேயே ரொம்ப ரட்டக்கொம்பு வந்து நம்பூதிரி தான். அவன் வீட்டில் தங்கி இருக்காரு. ஏதோ பெரிய மனுஷன் பெங்கால்லேருந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தாலும் மிடுக்காக இருக்கார். இவர் பார்த்தாலும் அழகாகவும் இருப்பார். அது இதெல்லாம் இருக்காரு. அது தங்க வச்சா அந்த பழக்கம், உணவு பழக்கம், சம்ஸ்காரம். அதுக்கு பேர் தான் சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரத்தில் வந்து அவர் மீன் கிடைக்குமா அப்படின்னு. ஏன்னா பக்கத்தில் இது கடல் இருக்கு இல்லையா. ஓகே, மத்திய பிரதேசத்தில் மீன் கிடைக்குமான்னு கேட்கணும்னா முடியுமா? அது முடியாது. அவ்வளோ ஓகே, இதில் கேட்கலாம். ஷாக் ஆகிட்டார். இப்போது மீன் சாப்பிட்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது ஆன்மீகத்தை கொடுக்குமா கொடுக்காதான்றது முக்கியம் இல்லை. அது புரியுறதா? அது பழக்கம். புரியுதா? அந்த மீன் சாப்பிட்றது பழக்கம். நமக்கு தான் மீன் எத்தனையோ தடவை விட்டுட்டோம், வெஜிடேரியன் வந்துட்டோம். அப்போயாவது புத்தி விளங்குறதா? அதே புத்தியாக தான் இருக்கிறது. சாப்பிடும் போது இருந்த புத்தி தான் இப்போது. அதுக்காக போய் சாப்பிடாது. அது வந்து ரஜஸ் கொடுக்கும். புரியுதா? ஏதோ கஷ்டப்பட்டு இது சத்துவத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். புரியுதா? ஆனால் இதை கூட சொல்லி ஓட்டு அரசியல் பண்ணுறாங்க. பிஜேபிக்காரன் வந்து வெஜிடேரியனாக மாற்றிடுவான் அப்படி சொல்லிட்டு. புரியுதா? எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவான் அவன்.
இந்த பொலிட்டிக்கல்னால் என்னென்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவான், அதுதான் அர்த்தம். இங்கே என்ன அப்படி சொல்கிறாருன்னா, இந்த பூர்வவத்துன்னா இங்கே என்ன பூர்வவத்துன்னா, மல்லு கட்டின்னு நீ பாராயணம் பண்ணு, அந்த சஷ்டியப்படி கீதா பாராயணம் ஒரு காலத்தில் பிரம்மசூத்திரத்தில் படித்தோம், அது இப்போ கேட்குறதே இல்லை, அதனால் உன் அத்தியாயம் மறந்து விடுத்தான் அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து பகவத்கீதா பாராயணம் 1 கை தூக்குங்க, 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. வெரி குட். 18 அத்தியாயத்துக்கு ஆள் இருக்கு. ஸோ உங்கள் அத்தியாயம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் பாராயணம் பண்ண முடியுதோ? முடியாது, ஒரு அத்தியாயம் தானே. ஸோ அதை ஃபோனில் ஏற்றி வச்சுட்டா அப்படியே போகும்போதே இது பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா சாப்பிடும்போது அதை ஆன் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டுட்டே கேட்டுட்டே சொல்லிகிட்டே இருக்கலாம். புரியுதான்? எல்லாம் மல்டி டாஸ்க் ஒர்க், அஷ்டாவதானி மாதிரி. ஸோ இப்படி பாராயணம் பண்ணுற ஒர்க் இருக்குது, பூஜை பண்ணுற ஒர்க் இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்கிறாரு, பூர்வவத்து. நீ ஞானத்துக்கு சிரவண மனனத்துக்கு முன்னாடி இதெல்லாம் உனக்கு அறிவாகணுன்றதுக்காக விசேஷமாக சொல்லப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை விட்டுடக்கூடாது. அப்படி சங்கரர் அட்வைஸ் பண்ணார் இங்கே பாஷ்யத்தில். ஞானம் வந்த பிறகு கூட இந்த சாதனைகளை விடக்கூடாது. யாரு? கிரகஸ்தத்தில் இருக்கிற ஞானி. சன்னியாசி சப்போஸ் யாக்ஞவல்கிய மாதிரி சன்னியாசி ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, எல்லா கர்மத்தையும் விட்டுடலாம், பாராயணம் பண்ணுறதை கூட விட்டுடலாம். புரியுறதா? ஆனால் அவன் கூட கீதா பாராயணம் பண்ணணும், சஷ்டியை வேணால் விட்டுடலாம். புரியுறதா? இப்படி இருக்கிறது. புரியுறதா? பூர்வவத்து 2 காரணம் சொல்கிறார், 2 ஹேத்து. என்னத்துக்கு அப்படின்னா லோக சங்கிரகார்த்தம். இவன் சன்னியாசி வந்து சொல்லுவான், லோக சங்கிரகம் பண்ணுங்க சாமியே, ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க, வாங்க வெளியில் வாங்க, கிராமமாக போங்க அப்படின்னு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவான். புரியுறதா? இதை நீ பண்ணணும். புரியுதா? நான் பண்ணுறதில்லை. புரியுறதா? அது லோக சங்கிரகார்த்தம். நீ கிரகஸ்தம் தான் பண்ணணும் இந்த விஷயத்தை. ஞானம் அடைஞ்ச பிறகு எதுக்கு பண்ணணும்? அவன் வந்து காட்டுப்போ வெளியில் எங்கேயோ ஓடி போயிடல, சொசைட்டியோடு இருக்கிறதுனால சொசைட்டியை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. புரியுதா? அதனால் முன்னையை விட இப்போ வந்து அதிகமாக பண்ணணும். புரியுதா? ஸோ இப்போது அதில் கங்கா ஸ்தோத்திரம் சொல்லணும், இதை சொல்லணும், அதை சொல்லணும். ஒரு 4 ஸ்லோகம் வந்து டெய்லி வந்து ஒரு ஸ்லோகம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, சில பேருக்கு தப்பான அபிப்பிராயம் இருக்குது, அதை வந்து நீக்கிறார். ஞானம் வந்துடுத்துனா பாராயணம், ஜபம், பூஜை, இந்த செத்து போனாலும் முதல்ல அந்த பூஜையில் தான் கை வைக்கிறான், விளக்கேற்றாதன்னு. புரியுதா? எந்த ஒரு ஒர்க்கு பண்ணாலும் முதல்ல சாமி கும்பிட்றதே அபூர்வமாக இருக்க. சாமி கும்பிட்றதுலையே அபூர்வமாக இருக்கிறதுலையே அதை திவாலாக்கிடுறான். புரியுறதா? அதனால் முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, வீட்டில் பர்த் ஆனாலும் வீட்டில் டெத் ஆனாலும் எந்த கர்மம் ஆனாலும் சாமி கும்பிட்றத விட்டுடக்கூடாது. புரியுதா? எந்த சாஸ்திரத்துலேயும் சொல்லலை. நீ வேணால் எனக்கு காட்ட வந்து இந்த சாஸ்திரத்தில் வந்து சாமி கும்பிடக்கூடாது. நீ என்ன பண்ணுற? பர்த் ஆனாலும் டெத் ஆனாலும் வேறு அசம்பாவிதமானாலும் ஆக்சிடெண்ட்டு ஆனி வந்து கையை காலை கட்டு போட்டு ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருந்தாலும் பணத்தை மாத்திரம் தொடுற. ஃபீஸ் கட்டுறதுக்கும் பணம் பண்ணும். அந்த முதல்ல கட்டினா தான் உள்ளே அட்மிட் பண்ணுவான். அப்போ பணத்துக்கு மாத்திரம் இது இல்லை, தீட்டு இல்லை. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் நாராயணா லாட்ஜின்னு கரூரில் கோர்ட்டுக்கு மேலே ரொம்ப மடி. எவ்வளோ மடினா மடி, ஆனால் ஹோட்டல் வச்சுருக்காரு. இப்படிதான் ராமநாத ஐயர்னு பேர், அவர் பேர்.
இந்த வர காசெல்லாம் என்ன பண்ணுவார்னா தண்ணியை அப்படியே புரோச்சனம் பண்ணி அதுக்கு பிறகு கல்லாதில் போட்டுவார். அவ்வளோ ஆச்சாரம். இது புரியுது உங்களுக்கு? பணத்துக்கு மாத்திரம் தீட்டு கிடையாது, மீது எல்லாத்துக்கும் தீட்டு இவனுக்கு புரியுறதா? அதுவும் எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு காவு வாங்கிறது சாமி கும்பிட்றது தான், புரியுறதா? சாமியார் அதுவரை சொல்லுவான், சாமியாரை பார்க்கக்கூடாது, குழந்தை பிறந்திருக்கு, டெத் ஆகிடுது, இதெல்லாம் எவன் பரப்பி விட்டான்னு தெரியல, புரியுதா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நம்ம 4000 கிளாஸ் எடுத்திருக்கான், அதிலெல்லாம் வரல. இப்போ சங்கர பாஷ்யத்துலேயும் வந்துட்டு புரியுதா, அதெல்லாம் வரல, புரியுறதா? அதெல்லாம் நல்ல சாமி கும்பிடலான்னு தோன்றது எனக்கு. அப்போ அது உங்கள் இஷ்டம், அதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களா? இவர் என்ன சொல்கிறாருன்னா நிர்கம அசம்பவாத், ததா நிர்கம அசம்பவாத். அப்படின்னா அசம்பவாத் அதாவது அவனால் சந்நியாசம் பண்ண முடியாத போது பூர்வவத்தை இதுக்கு முன்னாடி ஞானத்துக்கு அடையிறதுக்கு முன்னாடி பண்ணின அபியாச சாதனைகள் எல்லாம் அவன் விட்டுடக்கூடாது. வை பிகாஸ் லோக சங்கரகா, சிஷ்டாச்சாரியன்னா இருக்கணும், புரியுதா? ஞானி தான் சிஷ்டாச்சாரியனாக இருக்கணும். யார் புத்தியோடு இருக்கணும் அவன் தான் சிஷ்டாச்சாரியனாக இருக்கணும், எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கணும், பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணணும். இன்னொரு காரணம் சொல்கிறாரு, சிஷ்ட விகர்கணா பரி ஜிகிர்ஷயா வா, அப்படி சொல்கிறார். அது என்ன? சிஸ்டன்ற சொல்லு ரொம்ப அற்புதமானது. பரம்பரை, ரிஷியோட பரம்பரை, குரு பரம்பரை. எனக்கு குரு இருக்காரு, அவருக்கு முன்னாடி ஒரு குரு இருக்காரு, அவருக்கு முன்னாடி குரு இருக்காரு. இப்போ குரு இருக்காரு, பரமகுரு இருக்காரு, பரமார்த்த குரு இருக்காரு, பரமேஷ்டி குரு இருக்காங்க. இந்த மாதிரி பரம்பரையாக இருக்கிற குரு பரம்பரை சொல்கிறது, கட்டளையிடுறது, நீ சாதனைகளை விட்டுடக்கூடாது. யாரு? கிரகஸ்த சந்நியாசி. சப்போஸ் கிரகஸ்த சந்நியாசியா, கிரகஸ்த ஞானி, அதுதான் இப்போ சொல்ல வந்தேன். நீ யாஜ்ஞவல்கியர் மாதிரியோ நீ விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் விட்டுட்டு அக்கடான்னு உன்னை எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தில் சப்போஸ் சேர்த்துக்கிட்டாங்கன்னா, சேர்த்துக்க மாட்டான், அறிவு உள்ளவன் சேர்த்துக்க மாட்டான், புரியுதா? இல்லைன்னா என்ன ஆகும்னா ஓல்டேஜ் ஹோம் ஆகிடும். இவன் தன்னை பார்த்துக்கிறதுக்கே பெரிய விஷயம் இருக்கிறது. அப்புறம் அவங்களுக்கு காப்பி போச்சா, தண்ணி போச்சா, இது போச்சா, அது அப்புறம் தியாகுச்சி தான் மாட்டி பார்ப்பான், புரியுதா? அதனால் ஆசிரமம் நடத்துறது இந்த ஓல்டேஜ் ஹோமுக்காக இல்லை, புரியுதா? அதெல்லாம் நீ வேணால் நம்ம ராம்ஜி மாதிரி தனியாக ஒரு ஆசிரமம் கட்டிட்டு போய்க்கோ, புரியுதா? தனியாக நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு இல்லை, வீட்டிலேயே ஒரு மாடி தனியாக கட்டிட்டு செப்பரேட்டாக ரெடி பண்ணிக்க. இப்போவே ரெடி பண்ணிக்கோ, ஒரு ஹால் எல்லாம் எல்லாமே ரெடி பண்ணலாம். அதுலாம் ஒன்றுமே கஷ்டம் இல்லை. எல்லாம் டேபிள் போட்டலாம், சேர் போட்டலாம், ஃபேன் போட்டலாம், புக் வச்சுக்கலாம், இதெல்லாம் ஐபாட் வச்சுக்கலாம், எல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் அந்த பர்சன் சாதகன் உட்காரணுமே, அந்த ஞானி உட்காரணுமே, அதுதான் உட்கார முடியாதுன்னு பாரு, ரொம்ப டிஃபிகல்ட், புரியுதா? லோக சங்கரகா, நீ வேலை பண்ணு, ஓகே? நீ கர்மாவை விட்டுடக்கூடாது, கர்மாவில் இருக்கிற கர்த்தருத்துவத்தை விட்டுடு, போக்திருத்துவம் விட்டுடு, புரியுதா? ஏன்னா ஆத்மா அகர்த்தா ஆத்மா, ஓகே? அது அகம் அப்படின்ற புரிஞ்ச ஞானி 2 காரணத்துக்காக லோகசங்கரகா. லோகசங்கரகனால நீ மற்றவங்களுக்கு தப்பான கைட் பண்ணக்கூடாது. அதனால் சுவாமி கும்பிட்றதெல்லாம் என்னெல்லாம் உண்டோ அதில் பண்ணு. அப்புறம் குரு பரம்பரை ஆர்டர் இருக்குது, ஆக்ஞா இருக்குது, அதனால் பண்ணணும். ஆனால் இவனுக்கு தான் புண்ணியம் கிடையாது, பாபம் கிடையாது, சித்த சுத்தி கிடையாது, தேவையில்லை கர்மத்தினால. இவன் ஏன் பண்ணணும்? இவனுடைய நோக்கம் புண்ணியத்துக்கோ பாபத்துக்கோ சித்த சுத்திக்கோ இல்லை, இந்த 2 பர்பஸுக்காக செய்கிறான். அப்படி தெளிவாக சொல்கிறாரு.
இது வந்து கர்மணி அபிப்பிரவர்த்தக அபி நிஷ்கிரியாத்மனா தர்ஷனக சம்பன்னத்துவாத். சம்பன்னம்னா அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் சொத்து இருக்குது அப்படிதான். அது தாத்தா பாட்டி சொத்து இல்லை, இவன் சொந்தமாக புருஷார்த்தத்தில் சம்பாரித்த சொத்து அப்படிதான். இந்த சொத்து எவனும் கொடுக்க முடியாது. மாமன் எங்கள் தாத்தா கொடுத்தாரு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே, சப்போஸ் எங்கள் தாத்தா ஞானி ஆயிட்டான்னு வச்சுக்கேன், டே தம்பி இங்கே வாடா, நீ இந்த சிரவண மன்னன்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன், என்ன நான் சேர்த்து வச்சு உயில் எழுதி நீ தான் பிரம்மன் சரியா பேரண்டே, சரி தாத்தா நான் பிரம்மன் சொல்கிறியா. சில பேர் அத்வைத்துன்னு பேர் வச்சுருக்கான், அத்வைத்துன்னு பேர் அப்படிதான். அந்த அத்வைத்தியோட அம்மா அப்பாவை பார்த்தேன் நான். அப்போ துவைத்தம்னா துவைத்தம் அவ்வளோ, அது அக்கா கிட்டே பேசாது, அது அது சொந்த அக்கா கிட்டே பேசாது. ஆனால் குழந்தைக்கு பேர் அத்வைத்து. எப்படி பாரு, சும்மா நான் கேட்டேன், ரொம்ப நல்ல பழக்கம் உள்ளவங்க, ஏம்மா அத்வைத்தன்னு பேர் வச்சுருக்க, என்னோடய லட்சியமே அத்வைத்தன் தான், அதுவே குழந்தைக்கு பேர் வச்சுருக்க என்னன்னு, ஜி ரொம்ப ஸ்டைலாக இருக்குது ஜி அத்வைத், அப்படி கூப்பிட்றதுக்கு அத்வைத் அப்படி. நம்ம தேனி கேம்பில் அத்வைத்துக்கு குழந்தை பிறந்துட்டேன் பிறதா. அத்வைத்துனா அத்வைத்துக்கு இல்லை, அவங்க ஒய்ஃபுக்கு. புரியுதா? அது மாதிரி அவன் இங்கே சாஸ்திரத்தில் என்ன படிக்கிறோமா அதே பேர் வச்சுட்றான். புரியுதா? அத்வைத்தா. ஓகே, அத்வைத்தன்னா அது அபவாதம்னு அர்த்தம். எல்லாத்தையும் துவைத்தெல்லாம் அபவாதம் பண்ணால் அத்வைத்தம். புரியுதா? ஸோ கர்மணி அபிவிரபத்தி அபி நிஷ்கிரியாத்மன தர்ஷனகா சம்பன்னத்துவா. ஏன் இவனால் பண்ண முடியறது இப்படி? இவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, செய்யறதுக்கு அவசியம் இல்லை, ஞானம் வந்துடுச்சு, அகம் ஆத்மான்றது அறிவு வந்துடுத்து. இனிமேல் என்ன பண்ணணும்? அவனுக்கு நிஷ்கிரிய ஆத்மா தர்ஷனத்துவா சம்பன்னத்துவா, இந்த சொத்து இவனுக்கு இருக்கிறதுனால அவன் வந்து சுலபமாக செய்ய முடியும். இனி அது தீண்டு அந்த கர்மத்தில் போய் மாட்டிட்டு, சில பேருக்கு பயம் இருக்கும், திருப்பி போய் மாட்டிக்கூடாது சுவாமி, அப்படி எங்கேயாவது ஒட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லுவான். புரியுறதா? அதெல்லாம் ஒட்டிக்காது, ஏன்னா இவன்கிட்ட அந்த சொத்து இருக்குது, அந்த சொத்து பிரகாரம் இவன் பண்ணலாம். ந ஏவ கிஞ்சித் கரோதி சக, இவனுக்கு எந்த கர்மமுக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னார். அடுத்த ஸ்லோகம் வந்து 21வது ஸ்லோகம். சொன்ன பிறகு தெரியும் சொல்லுவோம். 21வது ஸ்லோகம் சேர்ந்து சொல்லுவோமா? நிராசிர்யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். இது ஒரு அழகான ஸ்லோகம். 21 புரியுதா? ஸோ பியூட்டிஃபுல் ஸ்லோகம். ஓகே, ஏன் 21? நீங்கள் இது சன்னியாசி எடுத்து 21 வருஷம் பூர்த்தி ஆகிறத அதனால் சொல்கிறேன்ல அப்படின்னு ஏதோ ஒன்று வச்சுக்கேன். 21 நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு இது நம்பர், எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் இருக்குது, எல்லா நம்பருமே சிக்னிஃபிகண்ட் தான் போல் இருக்குது. புரியுதா? அப்படி பார்த்தா அதில் அது அந்த இப்போ படித்தோமே அந்த ஸ்லோகத்தை அப்புறம் வருவோம். ஸ்லோகத்துக்கான முன்னுரை பாஷ்யக்காரர் என்ன சொல்கிறாரு அதை படிப்போம். 242 பேஜ் நம்பர். புனகாம் பூர்வோக்த விபரீதகாம் பிராக்யேவ கர்ம ஆரம்பாத் பிரம்மணே சர்வாந்தரே பிரத்யேகாத்மனி நிஷ்கிரியே சஞ்சாத்ம தர்ஷனஹா. பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். அதுதான் பாஷ்யம். நம்மெல்லாம் ரொம்ப பாக்கியவான்கள், நிஜமாகவே ரொம்ப ரொம்ப வந்து ஈஸ்வரனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஓகே, சங்கர பாஷ்யம் எல்லாமே ரேர் தான். பிரம்மசூத்திரம் யார் சொல்லிக் கொடுப்பா? சங்கர பாஷ்யம் யார் சொல்லிக் கொடுப்பா? இப்படி திருப்பி திருப்பி சொல்கிறதுனால மற்றவங்களையும் மோட்டிவேட் பண்ணி இப்போ நான் அதெல்லாம் செய்ய வச்சுருக்கேன். சகஜமாக தமிழ்நாட்டில் வரட்டும் அப்படின்னு. புரியுதா? இது என்னன்னா, இவர் ஆகாமி கர்மா
அது ஆகாமி கர்மானா இப்போ ப்ரெசண்ட்டில் செய்யக்கூடிய டே டு டே லைஃப்பில் செய்யக்கூடிய கர்மாக்கு பேர் ஆகாமி கர்மா. ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், சுகத்துக்கும் அனுபவிப்போம், அதுக்கு பேர் பிராரப்த கர்மா. இந்த பிராரப்த கர்மாவுக்கு சீடு எங்கே இருக்குதுன்னா சஞ்சித கர்மாலன்னு ரொம்ப ஜென்மமாக சேர்த்து வச்சுருக்க ஒரு அக்கௌண்ட்டு நமக்கு அப்படியே இருக்கும். இப்போ நம்ம பணம் வந்து பேங்க்கில் போட்டோம்னா பயன்படுத்தலைன்னா என்ன பண்ணுவான்? கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுவான். இந்த கர்மா அப்படி கிடையாது. சஞ்சித கர்மா நீ பயன்படுத்தலைன்னா கூட அப்படியே உன் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். அதுலேருந்து தான் ஈஸ்வரனுக்கு எடுத்து 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 பிறவியை கொடுத்துட்டே இருப்பார். புரியுதா? அதுக்கு பேர் சஞ்சித கர்மா. அல்ல அல்ல குறையாத கர்மான்னு அர்த்தம் சஞ்சித கர்மானா. சஞ்சித கர்மாலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து ஒரு பிறவியை கொடுப்பார் மனுஷனுக்கு. அந்த பிறவியில் இப்போ இருக்கிற அப்பா அம்மா, பவுஸு, சில்ட்ரனு, சரௌண்டிங்ஸு, ஊர், குரு எல்லாமே இந்த சஞ்சித்திலேருந்து வந்திருக்கிற பிராரப்தம். அப்போ உங்கள் பிராரப்தம் நல்ல பிராரப்தமா கெட்ட பிராரப்தமா? நல்ல பிராரப்தம். ஏன்னா உங்கள் வீட்டு சம்மந்தப்பட்டவங்களாம் தொல்லை இல்லாமல் அவங்களாம் ஆனந்தமாக அங்கே இருக்காங்க, நீங்கள் இங்கே இருக்கிறதுனால. ஸோ இது பிராரப்தம் நல்ல நல்ல திடமான பிராரப்தம் நமக்கு கொடுத்துருக்காரு. பகவான் வந்து நமக்கு கருணை காட்டியிருக்காரு. அங்கே தான் கருணை காட்டுறது. சஞ்சித்திலேருந்து கிளாஸ் வர முடியாத ஒரு பிராரப்தத்தை போட்டுட்டாருன்னு வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டம். அவர் நம்ம மேலே கருணை பண்ணியிருக்காரு. ஏன் கருணை பண்ணியிருக்கிறாரு? நீ பரோபகாரியாக வாழ்ந்திருக்க. இந்த பரோபகாரியாக வாழறதை பற்றி நான் வந்து லஞ்சுக்கு முன்னாடி பேசுகிறேன். அந்த பரோபகாரத்தை பற்றி அது என்ன அப்படின்னா, இந்த விஷயம் வந்து இவன் பண்ணுற கர்மாவுக்கு புண்ணிய பாவம் கிடையாது, ஆகாமி கர்மா. உண்மையிலேயே வந்து ஞானிக்கு சஞ்சிதம் கிடையாது, பிராரப்தமும் கிடையாது, ஆகாமியும் கிடையாது. ஏன் ஞானிக்கு மூணும் கிடையாது? அகர்த்தா ஆத்மா அகம், சாட்சி சின்மாத்திரம் ஏவ அகம். நான் சைத்தன்யவாயிட்டேன். நான் யார் ஆயிட்டேன்? நான் சைத்தன்யா. எல்லாம் அந்த பொண்ணுக்கு பேர் தான் சைத்தன்யா இல்லை, நம்ம எல்லாருமே சைத்தன்யா தான். புரியுதா? சத்து சித்து சச்சித்து ஒரு பையன் இருந்தான் பூஜாரி இங்கே, சச்சின். அது என்ன கிராமர் படி சச்சித்துன்னு சொல்ல முடியாது, இந்த இத்து வந்து இன்னாயிடும், சச்சின். புரியுதா? சச்சின். ஸோ நம்ம எல்லாருமே சச்சின்னாக தான் இருக்கோம். ஆனால் சச்சிதான ஆனந்தமாக ஆகிறது இல்லை, ஆனந்தம் மாத்திரம் கேள்விக்குறியாக இருக்குது. புரியுதா? அது அது வரத்துக்கு தான் கொஞ்சம் நேரம் படிக்கணும் போல தோன்றது. ஓகே, ஸோ இது ஒரு விஷயம். அப்போது இவனுக்கு கர்மாலாம் இல்லை. ஏன்னா ஆத்மாவுக்கு கர்மா இல்லை. அப்படின்னா ஆத்மா அகம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நடுவில் மீடியேட்டராக இந்த உபாதி சரீரம் இருக்குல்ல, இந்த சரீரத்துக்கு பிராரப்தம் இருக்குது. என்ன புரிஞ்சுக்கணும்? ஆத்மாவுக்கு பிராரப்தம் கிடையாது, சரீரத்துக்கு இருக்குது. அப்படி சொல்லுங்க சுவாமி. சரீரத்துக்கு பிராரப்தம் இருக்குன்னா அப்படின்னா தேர்ஃபோர் எனக்கு பிராரப்தம், என் பிராரப்தம் இப்படி இருக்கு. அப்படின்னா இவன் யாரு? ஞானியா அஜ்ஞானியா? அஜ்ஞானி. தேர்ஃபோர் எனக்கு பிராரப்தம், எனக்கு வந்து வாய்ச்சிருக்கு, இப்படி இருக்கலாம் சொன்னால் அவன் என்ன டிக்ளேர் பண்ணுறான்? நான் கர்த்தா போக்தா அகங்காரி ஃபெலோ. அப்படி சொன்னால் கூட புரியாது. அஜ்ஞானி சொன்னாலும் புரியாது. இன்னும் தெளிவாக சொல்லணும், நான் முட்டாள், விமூடாத்மா. அப்போ எப்பெல்லாம் நான் பிராரப்தம்னு சொல்றேனோ ஐ ஆம் இடியட்.
அயம் ஆத்மா கிடையாது, அயம் இடியாட். இடியாட் அப்படின்வார் சுவாமிஜி. அப்படி தமிழாக்கம் பண்ணி நமக்கு புரிகிற பாஷையில் அதை கொண்டு வந்தால் தான் ஐயா இது நல்லா இல்லையே. அப்போ நம்ம பிராரத்தை கூட சொல்ல முடியாது. நான் சுதந்திரமே இல்லை போங்க, பிராரத்தம் இத்தனை நாள் என் பிராரத்தம் அந்த பிராரத்தத்து மேலே பழிய போட்டோம். இப்போ அதுவும் பண்ண முடியாது போல இருக்குது பாஷ்யத்தில். புரியுறதா? பிராரத்தம் ஞானிக்கு கிடையாது. இந்த பிராரத்தை அகங்காரத்துக்கு உண்டு, சரீரத்துக்கு உண்டு. புரியுதா? சரீரத்துக்கு இருக்கிற பிராரத்தத்தை அகம்னு சொல்கிறதுனால அகங்காரத்துக்கு உண்டு, ஆத்மாவுக்கு கிடையாது. இத்தியர்த்தகா. புரியுதா? அப்போது இவன் பண்ணுற ஞானியோட கர்மா கர்மத்திலேயே வராது. அவன் பண்ணுற கர்மா ஆபாச கர்மா. தமிழ் ஆபாசம் இல்லை, AAAன்னு சொல்லிட்டு ஒரு படம்லாம் போடுறால, அது இல்லை. இது ஆபாசனா அது இல்லாதது, தோற்றத்துக்குரியது அப்படின்னு. ஆகாமி கர்ம நிச்சயம் புண்ணிய பாபத்தை கொடுக்கும். இப்போ ஆபாச ஆகாமி கர்மா புண்ணிய பாபத்தை கொடுக்கறதுக்கு அதுக்கு சக்தி இல்லை. புரியுறதா? அகம் நிஷ்கிரிய ஆத்ம தர்ஷன சம்பத்து இவனுக்கு இருக்கு. இவனுக்கு என்ன சொத்து இருக்கு? அவன் நிஷ்கிரிய ஆத்மா சொத்து இருக்கு. இவனுக்கிட்ட ஆத்ம சொத்து இருக்கு. அதை இந்த 7 ஸ்லோகத்தினுடைய மையப்புள்ளி என்ன அப்படின்னா, ஞானியோட ஆகாமி கர்மா புண்ணியத்தையோ பாபத்தையோ கொடுக்காது. இந்த 7 ஸ்லோகத்தையும் ஆச்சாரியார் எடுத்துக்கிறார். அதுதான் ஸ்திர பிரஜ லக்ஷணம். ஞானத்தை அடைஞ்சி இவனுடைய லக்ஷணம் அது. புரியுதா? அதனால் எப்படிப்பட்டவன் பிரம்மன்? எப்படிப்பட்டது? பிரம்மன் அகிருத்தகா கிருத்தேன நாஸ்தி. பிரம்மன் அகிருத்தகா கிருத்தேன நாஸ்தி. பிரம்மன் எப்படிப்பட்ட? அந்த பிரம்மனுடைய விஷயமே எப்படின்னா, கர்மத்தினால் செய்யப்படாத பிரம்மன், கர்மத்தினால் உருவாக்கப்படாத பிரம்மன். கிருத்தேன நாஸ்தி. ஓகே. ஸோ யார் அதை அடைவாங்க? தியாகேனைக்க ஏக, தியாகேன ஏகே அமிர்தத்துவம் ஆனசம். யார் ஒருவர் ந பிரஜையா ந கர்மா ந பிரஜையா ந தனேன, யார் ஒருத்தருக்கு இந்த கர்மா பிரஜை ரிலேஷன், ஆல் ரிலேஷன்ஷிப், அப்புறம் தனம் பணம், ஓகே, இதிலேருந்து விடுபட்டவன். விடுபட்டவன்னா இன்னைக்கு எல்லா ஆஃபீஸுக்கு போகிறவங்களாம் வேலைக்கு போகிறவங்களாம் நிறுத்திட்டு இங்கே வந்துடுறதில்ல, இல்லை குடும்பத்தில் இருக்கிறதில்ல. யார் சாப்பாடு போடுவாங்க? அதில் இருக்க அபிமானத்தை விட்டு. எல்லாமே டீச்சிங் என்னென்னா, அதில் இருக்க அபிமானத்தை, அட்டாச்மெண்ட்டை விடணும். தான் டீச்சிங். அட்டாச்மெண்ட் இல்லாமல் வேலை பண்ணணும். ஓகே, பற்றற்று வேலை பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, யார் ஒருவர் இந்த மாதிரி இருக்கிறார்களோ, இதில் 3துலேயும் ஆர்வமாக இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை, அவர்களுக்கு மகா சம்சாரி. MBBS. M ஃபார் மிசரபிள், B ஃபார் போரிங், இன்னொரு B ஃபார் பர்டனிங், S ஃபார் ஸ்ட்ரகிள், ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ், என்ன வேணால் போட்டுக்கோ. அவனுக்கு மொத்தமாக நம்ம சுருக்கமாக அவனுக்கு டிகிரி கொடுக்குறது என்ன? MS, மகா சம்சாரி. ஓகே, இப்போ மத்தியானம் மகா போஜனம் இருக்கு, மகா பிரசாதம். சாரி, ஓகே, நம்ம கொஞ்சமாக தொன்னையில் கொடுக்கும்போது ஒரு பிரசாதம் சொல்லுவான். எல்லாருக்கும் மகா பிரசாதம் இருக்குது, மகா பிரசாதம் இருக்குது, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா லஞ்சுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ மகா சம்சாரி. ஸோ 4:20 என்ன சொல்கிறாருன்னா, 4:20 சொல்லும் போது நித்திய திருப்தா நிராசிரயா, இது ரெண்டும் வைரம் மாதிரி இருக்கிற ஒரு சொல்லு. ஓகே, நித்திய திருப்தகா நிராசிரயா ரொம்ப வார்த்தை. நித்திய திருப்தகானா ஆச்சாரியல் என்ன சொன்னார்?
நிராகாங்ஷக விஷயேஷு அப்படின்னு சொன்னார். ஓகே, மனசுக்குள்ளே இருக்க ஆசையெல்லாம் திறந்துடும். மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படி ஒரு பாட்டெல்லாம் இருக்குது. இப்போ தெரியுமா தெரியாது தெரியல. ஓகே, மனசுக்குள்ளே கொட்டெல்லாம் ஆசை இருக்குது. இப்போ இதை பண்ணணும், அதை பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணணும். ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்கும் உள்ளர. சுத்தட்டும், தப்பு கிடையாது. நான் கர்த்தாவும் கிடையாது, போக்தாவும் கிடையாது. நித்திய திருப்தகா. யார் நித்திய திருப்தகா? கர்த்தா போக்தாவை விட்டவன். புரியுதா? தர்ஃபோர் ரிசல்ட் என்ன? நித்திய திருப்தகா நிராசரையாக பிரயோஜனம். இந்த ஞானத்தோட பிரயோஜனம் நித்திய திருப்தகா இஸ் ஈக்குவல் டு அனாத்மா காம ரகிதா. அனாத்மா காம ரகிதா விஷய சுக ரகிதா அப்படின்னு. விஷயேஷு காம ரகிதா, அதாவது பூர்ணத்துவம். இந்த பூர்ணத்துவம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அனாத்மா பூர்ணத்துவம் எப்பவுமே கம்ப்ளீட் ஆகாது. இந்த அனாத்மாவில் எப்பவுமே கம்ப்ளீட் ஆகாது. ஆத்மா பூர்ணத்துவம் இருக்க எப்பவுமே லூஸ் ஆகாது, நம்ம விட்டு போகாது. நீ எதை கிளைம் பண்ண போகிற? அனாத்மா பூர்ணத்துவத்தில் கிளைம் பண்ண போறியா? ஆத்ம பூர்ணத்துவத்தை கிளைம் பண்ண போறியா? ஆத்மாவில் இருக்கிற பூர்ணத்துவம் தொலைஞ்சு போகாது. இந்த அனாத்மா அகங்காரத்தில் இருக்கிற பூர்ணத்துவம் இருக்க, நீ எவ்வளோ கோடான கோடி ஆனாலும் அது ஒரு நாள் போயிடும். ஜிங்பிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், எல்லாத்தையும் மிரட்டின்னு. அது ஒரு நாள் போயிடும். ரொனால்டிய ஒயிட் ஹவுஸ்லேயும் சுட பார்த்தான். அந்த ஆளுக்கு கெட்டி போச்சுட்டான். புரியுதா? எலெக்ஷன் முன்னாடி சுட பார்த்தாங்க. புரியுதா? அப்படி ஒய்ஃபை சுட்டுடுவான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வீட்டில் ரொம்ப நேரம் அவங்களும் இருப்பாங்கல்ல, இவர் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரே மாதிரி பேசுறதில்ல, மாற்றி மாற்றி பேசுவார். 1 ஹவருக்கு ஒரு தடவை மாத்திரம். இது இன்டர்நேஷ்னல் முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. இப்படி ஒருத்தன் போட்டோம். அப்போ நிராசரையாக நித்திய திருப்தா இது இருக்கு. அப்போது ஆத்மா பூர்ணத்துவம் எதனாலும் இழக்கப்படுது. இது நன்னா புரிஞ்சுக்கோ. அப்போ மோட்சம் இருக்க இஷ்டப்பலம், அந்த மோட்சம் திருஷ்டம் வா அதிர்ஷ்டம் வா? அது திருஷ்டம். நாம் திருப்தியாக இருக்கேனா இல்லையன்றது கேட்டு சொல்கிறது இல்லை. எனக்குள்ள எனக்கு தெரியும், நான் பூர்ணத்துவமாக இருக்கேனா அபூர்ணத்துவமாக இருக்கேனா. அபூர்ணத்துவம் இஸ் ஈக்குவல் டு டிசையர். அபூர்ணத்துவம் இஸ் ஈக்குவல் டு டிசையர். இப்போ பூர்ணத்துவம்ன்றது என்ன? ஆல் டிசையர் ஃபில்ஃபில் ஆகிறது. அப்போ நானே என்ன கேட்டுக்கணும், எனக்குள்ளரை கேட்டுக்கணும். புரியுதா? அது வெளியிலலாம் சொல்ல வேண்டாம். நான் பூர்ணமாயிட்டேனா, பூர்த்தி ஆகிட்டேனா, கரெக்டாக ஆகிட்டேனா, இப்போ சும்மா தான் வேலை பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு நாமே கேட்கணும். அப்போ நித்திய திருப்தகா நிராசரையாக அகம் நித்திய பூர்ணத்துவம். அகம் நித்திய பூர்ணத்துவம் மைண்ட் செட் அப்படி பண்ணிக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் மைண்ட் செட் பண்ணிக்கணும். வீட்டில் தொல்லைகள் இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும், எல்லாமே இருந்தாலும் என்ன பண்ணும், நம்முடைய மைண்ட் செட்டு இருக்கணும். ஐ எம் டோட்டல் ஃப்ரீ ஃப்ரம் எந்த டிபெண்டன்ஸும் எனக்கு கிடையாது. புரியுதா? சரி, இப்போ என்ன சொல்கிறேன்னா முன்னுரையில் படிக்கணும். முன்னுரை படித்தோம். அந்த முன்னுரையில் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிற ஒரே லட்சியம் சாதன சதுஷ்டிய சம்பத்தி வரத்துக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுனா கிரகஸ்த ஆசிரமம். நீங்கள் வேறு எதுக்கோ பிளான் பண்ணியிருக்கீங்க. சாஸ்திரம் எதுக்குன்னா கிரகஸ்த ஆசிரமம் கொடுக்கறது ஒரே ஒரு பர்பஸு, சாதன சதுஷ்டியம். நீ எல்லாத்தையும் மிஸ் பண்ணுற மாதிரி உன்னுடைய கிரகஸ்த லைஃப்பையும் மிஸ் பண்ணுற. புரியுதா? அதனுடைய பர்பஸை மிஸ் பண்ணுற. நீ கிரகஸ்தனா இருக்கு இல்லையா, பேரண்ட்டு, பவுஸு, சில்ட்ரன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்புறம் பாவா அத்திம்பேரெல்லாம் நிறையா இருக்கிறது, மாமா மச்சான்
தோடாந்துப்பட்டியெல்லாம் இருக்கு. இது எல்லாமே இந்த கும்பல் முழுக்க எதுக்கு இருக்குன்னா ஒரே பர்பஸ் தான் இருக்குது. அது என்ன பர்பஸ்ஸு? சாதன சதுஷ்டிய சம்பன்ன அந்த சொத்து சம்பாதிக்கிறது. அப்போ உன்னை சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஸை இரிட்டேஷன் பண்ணினாங்கன்னா அது என்ன உனக்கு லாபமா நஷ்டமா? கொள்ள லாபம். உன்னை சுற்றி வீட்டுக்குள்ளறையே வீட்டுக்குள்ளே இருக்கவங்க தான் நம்மளை வைராக்கி ஆக்குவாங்க. இப்போ ரோட்டில் எவனோ 3வது தெருவில் இருக்கவன் நமக்கு ஏதாவது சொன்னால் ஆகுமா? ஆகாது. 3வது தெருவில் எவனோ ஒருத்தன் ஏதோ சொன்னதை நமக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி 4 சுவத்துக்குள்ளே இருக்கிற மெம்பர் சொன்னால் அஃபெக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கவங்களாம் ஜடன்னு சொல்லும். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. புரியுதா? பரவாயில்லைங்க, செம்ம திட்டுவாங்க. சரிங்க, சாரி, நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னேன். அவர் சொல்லுவார், அது எக்கு தப்பாக இருக்கும், செய்ய முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு முதல்ல காதில் வாங்கிக்கணும். அப்பவே ஆர்கியூ பண்ணக்கூடாது. அறிவு இருக்கையா, இப்படி சொல்கிறியா, ஏதாவது பண்ண முடியுமா, இப்படியே அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரிங்க, அப்படியே பண்ணிடுறேங்க. சார் இப்படி பண்ணுறேன்னு அப்படி வரலையே, வேறு ஏதாவது ஐடியா இருக்கா சார் அப்படின்னு அவங்க கேட்கணும். அவன் மேலே போட்டுடணும். புரியுதா? ஒரு 80% ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். 80% ப்ராப்ளம் வீட்டில் வெளியில் எங்கேயுமே நீ சஜஷன் கொடுக்க முடியாது. அதை மாத்திரம் புரிஞ்சுக்கோ. நீ ஐடியா கொடுத்தேன்னா 2 பேருக்கு பிரச்சனை. உனக்கும் பிரச்சனை, ஆப்போசிட் பர்சனுக்கும் பிரச்சனை. ஏன்? ஆப்போசிட் பர்சனை நம்ம ஐடியாவை கேட்க மாட்டாங்க. ஓகே, அதனால் நமக்கு அஜிடேஷன் தான், அது கேட்காது. 2வது விஷயம், நீ சொன்னதுனாலே ஐடியா சொன்னதுனால ஆப்போசிட் பர்சன் உனக்கு விரோதி ஆகிடுவாங்க. வீட்டுக்குள்ளறையே விரோதி ஆகிடும். நமக்கு இருக்கிறது இந்த சரீரத்தில் சொந்த பந்தம் கொஞ்சம் தான் இருக்குது. மேக்ஸிமம் நான் 10-15 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. புரியுதா? எனக்காவது சொந்த பந்தம் நிறையா இருக்குது, 100 கணக்கில் 1000 கணக்கில் இருக்குது. புரியுதா? ஆனால் உனக்கு ஒரு 4-5 பேர் தான் மொத்தமாக ஒரு மாதம் முழுக்க நீ பேசக்கூடிய ஆள் யாருன்னு உன் ஃபோனில் எடுத்தாலே தெரியும். சில ஃபோன் நம்பர் தான் தொடர்ந்து இருக்கும், மீதிலாம் தெரியாது. நீ இதையாவது இந்த ஃபோன் இருக்கு, அதை திருப்பி பாரு, ஒரு மாதம் முழுக்க யார்கிட்ட பேசியிருக்கேன்னு. ஆல் ப்ராப்ளம் உள்ள ஆளுகிட்ட தான் பேசியிருக்க நீ. ஏன் சீதர் ஒரு தடவை அது அந்த போன்ல சுவாமிஜின்னு வந்திருக்கா பாரு, வராது. ஏன்னா நீ ப்ராப்ளம் வேணும்னு முடிவு பண்ணிட்டிய. அவர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாரு, அதனால அவருக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. இதில் வேற சீதரிச்சுக்கிட்டே இல்லை, நான் ஃபோன் பண்ணலாம் சுவாமி, பண்ணாத, அவர் நிம்மதியை கெடுக்காத. அதனால நீ ஃபோன் பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம், டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பண்ணலாம். ஆனால் அது கேட்டுட்டு பண்ணணும். உன் சௌரியத்தில் நிற்க சுவாமி இப்போ டைம் கொடுங்க அப்படின்னு அப்படி பண்ணக்கூடாது. புரியுதா? அதான் நீங்கள் சன்னியாசி ஞானியாச்சா, நீங்கள் எப்பயுமே அதெல்லாம் டேக் ஃபார் கிராண்ட்லாம் பண்ணக்கூடாது. புரியுறதா? அந்த மாதிரி பண்ணணும். அதுவும் அவர் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் போய் நீ ஏதாவது கேட்டீன்னு வச்சுக்கோ, சாபம் விட்டுருவார். எந்த ஒரு விஷயமும் அவங்க நல்ல மூடில் இருக்கும்போது தான் கேட்கணும். வீட்டிலேயே கூட நல்ல மூடு எப்பயாவது இருக்கும், புரியுதா? அந்த நேரத்தை பார்த்து பயன்படுத்திக்கணும். அதுவும் ஏமாந்துடக்கூடாது. புரியுதா? நல்ல மூடு இருக்கான், டக்குன்னு கேட்டுரு அப்படின்னு, புரியுதா? அந்த மாதிரி கேட்டுரு. அப்போது இந்த விஷயத்தில் இந்த ஆத்ம ஞான ஞானி பிரம்மச்சாரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. பிருகு, ஸ்வேதகேது,
நச்சிகேதா, இவங்கெல்லாம் ஆத்ம ஞானம் உடையவர்கள், பிரம்மச்சரியத்தில் ஆத்ம ஞானம் உடையவர்கள். புரியுதா? அப்படி உள்ளவங்களை ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, பிரம்மச்சரிய ஆசிரமம் ஏவ சஞ்சாத்ம தர்ஷனகா. சஞ்சாத்ம தர்ஷனகனா என்னன்னா, பிரம்மச்சாரியா இருக்கும்போதே ஆத்ம தரிசனம் உள்ளவங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியுதா? ஏன் அவர் சின்ன வயசுலேயே கூட ஜாலியாக சந்தோஷமாக இருந்தார்? இதெல்லாம் கனெக்டிவிட்டி பண்ணிக்கணும். ஓ, அவர் இப்போ அந்த பூர்வாசிரமம் இப்போ அது என்ன இல்லை, கிருஷ்ணர் சொல்கிறாரு யோக பிரஷ்டனாக இருந்திருப்பார். அப்படி டெக்னிக்கலாக சொல்லலாம், யோக பிரஷ்டனாக இருப்பார். அப்படி தான். அதனால் லிவிங் இன் த ப்ரெசன்ஸ். அவர் எப்பவுமே புன்னகையோடு இருக்கார். புரியுதா? புன்னகையும் கொடுத்துருக்கேங்க நிறைய பேருக்கு. புன்னகையும் இருக்குது, புன்னகையும் இருக்குது. புரியுதா? கொடுத்துருக்கேன். ஓகே. அப்போது சஞ்சாத்ம தர்ஷனகா இஸ் ஈக்குவல் டு ஆத்ம தர்ஷனகா. ஆத்ம தர்ஷனகா இஸ் ஈக்குவல் டு ஆத்ம ஞானம். சஞ்சாத்த, சஞ்சாத்தன என்ன? அடைந்தவன், ஆத்ம ஞானத்தை அடைந்தவன். பிராக் ஏவ கர்மா ஆரம்பாத் பூர்வோக்த விபரீதா. அதாவது கிரகஸ்தனாக இல்லாமல் நேரடியாக சந்நியாசம் கொண்டவன் பிராக் ஏவ கர்ம ஆரம்பாத் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே பிருகு, ஸ்வேதகேது, நச்சிகேதா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஆத்ம ஞானம் அடைந்தவர்கள். புரியுதா? அப்போ அந்த ஆத்ம ஞானம் அடைந்த பிரம்மச்சாரி எப்படிப்பட்ட ஆத்ம ஞானம் உடையவர்கள்? அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மாத்வயம் அஸ்மி அகம், சாட்சி சின்மாத்திரம் அகம். அப்படி ஞானத்தை உடைய பிரம்மச்சாரிகள். அப்படி பாஷ்யக்காரர் என்ன சொல்றாரு? பிரம்மணி அப்படி ஒரு சொல்ல இந்த பிராத்தஸ்மரன்ல வரும். நிஷ்கலம் பிரம்ம அகம். அப்புறம் எத்தனை தடவை படிச்சிருக்கோம். நச்சபூத சங்கா. இந்த சரீரம் நான் இல்லை, நிஷ்கலம் பிரம்ம அகம். அதில் வருது, முதல் பேராகிராஃபில் வருது லாஸ்டா. எப்பவுமே டிவிஷன் பிளவுபடாத அந்த பிரம்மன் அகம். நச்சபூத சங்கா. இந்த காரியகாரண சங்காத்தோ பாடி மைண்டு நான் இல்லை. அப்படி உணர்ந்தவன் ஞானி. பிரம்மணி. அந்த பிரம்மன் எங்க இருக்கான்? இந்த பிரம்மன் எங்க தேடுறது அப்படின்னா, அவர் உபனிஷத்துலேருந்து எடுத்துக்கிறார். எப்படி எடுத்துக்கிறாரு, என்ன மாதிரி எடுத்துக்கிறாருன்றத அடுத்த கிளாஸில். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.